ஆவணி 2ஆம் நாளன்று எம் இனம் காத்த இறைவனுக்கே இறுதி நாளாம். அத்தனையும் முற்று பெற்றது மொத்தமாய் மூட்டை கட்டி மூளையிலே போட்டுவிட்டு கடந்து வந்த சுவடுகளை நம் சந்ததிக்கு கடத்திடாமல் சிதறி கிடக்கும் எம்மினத்தை மேலும் சிதைக்கத்தானே இந்த நினைவேந்தல். இன்னும் எத்தனை பிரிவுகள் தமிழா உனக்கு தேவை? ஜாதி என்றும் மதம் என்றும் கட்சி என்றும் கொள்கை என்றும் பிரதேசவாதம் என்றும் பிளவுபட்டு நிற்கின்றோமே, போதாதா? இனியும் பிரிய வழி நேர்ந்தாள் திரும்பி செல்ல வழியின்றி சிதைந்து போக நேரிடுமே, திருந்தாயா? அவர் இருந்தால் தலைவர், இல்லையேல் இறைவன். எதற்கிந்த நினைவேந்தல்? யாருக்கான புகழேந்தல்? விவாதிக்க பல தலைப்புண்டு, விடுவிக்க பல முடிச்சுண்டு. வேண்டாத வேளையில் வீணான செயலெதற்கு? விளக்கேற்றி ஈழ வரலாற்றை மறக்கடிக்கும் முயற்சி எதற்கு? இந்த பூமியில் இருந்து நீங்கள் யாரை அகற்ற முனைகின்றீர்கள்? தமிழன் தவித்த போதெல்லாம் துடித்தெழுந்த தலைவனையா? முப்படை கட்டி ஆண்ட மூத்த குடியின் ஒப்பற்ற தலைமகனுக்கு நந்திக்கடல் ஒருபோதும் முற்றுப்புள்ளி வைக்காது. நீங்களும் நம்மை போல் தமிழை பேசுவதால் நீங்களும் தமிழர்கள் என்று தவறாக எண்ணிவிட்டோம். எட்டப்பன் கூட்டத்தில் எஞ்சியவர்கள் நீங்கள் என்று இன்று தெரிந்து கொண்டோம். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், ஒற்றை தமிழன் உலகில் உள்ளவரை மரணம் வென்ற தலைவர் தமிழர் மனங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். மரணம் வென்ற தலைவர் தமிழர் மனங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். நன்றி.